டியர் ஆடியன்ஸ், இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், மேட்ச்ல எவ்வளோ க்ளூடா இருந்தீங்க? அந்த 3 hours பால் பை பால் பார்த்தீங்களா, இல்லை ஃபாலோ பண்ணீங்களா? ஆல்மோஸ்ட் 5 டேஸும் பால் பை பால் பார்த்தது தான். டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது வந்து தட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வாட்ச் கம்ப்ளீட். இந்த டெஸ்ட் சீரீஸ்லயே இதுதான் வந்து லோவஸ்ட் ரன் ரேட் பீங் ஸ்கோர்ட் பை போத் த டீம். ஆனா இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த பேஸ்பால் அப்ரோச் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு ஆடினாங்க. இந்த லார்ட்ஸ் பிச்சில் அந்த பிச்சு கண்டிஷனுக்கு இப்படிதான் ஆட முடியும் அப்படின்னு they also realized, we also played. அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ் பெரிய பண்ணுவாங்க தான் நினைச்சேன். இது போற போக பார்த்தா அங்கதான் போய் முடியும்னு. So it was like such a close contest. கான்டெஸ்ட் வைஸ் ரெண்டு டீமும் ஐ திங்க் மேட்சிங் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் தான். ஸோ தே ஆர் ஏபிள் டு சர்ப்ரைஸ் தெம்செல்ஸ் அண்ட் பிரிங் த பெஸ்ட் ஃபார் த ஆடியன்ஸ். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு! ஏன்னா ஒரு ரெண்டு ஹோல்ட் பண்ணிட்டு ரிஷப் பண்ட் மாதிரியான பிளேயர் அடிக்கணும், இல்லை கேஎல் ராகுல் யாரோட ஆட போறாருன்னு இந்த மாதிரி தான் கணக்கு போட்டுருந்தாங்க. தவிர எதிர்பார்க்காத ஒரு ஜடேஜாவோட ரெசிலியன்ஸ், அதுக்கப்புறமா பும்ரா அண்ட் சிராஜ் அவருக்கு பேக்கப் பண்ணதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சேஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். See, that is why it is called test match. பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் எப்படின்னா, நீங்க ஹைண்ட் போய் பாத்தீங்கன்னா, இந்த வாஷிங்டன் சுந்தர் bowling போட்டு 4 விக்கெட் எடுத்த தொட்டு தான் மேட்ச் கேம் ஃப்ரம் தேர் எண்ட் டு அவர் எண்ட். இல்லாட்டி the match was going nowhere. Match was going very clearly that England will going to play full day. அதுவும் அவங்க ரன் ரேட் ஸ்லோவா இருந்தது. ஸோ தே வுட் ஹவ் காட் only 250-260 ரன்ஸ் தான். அதுல டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டாங்க. they would have stretched to another 5-10 overs ஆயிருக்கும். மேட்ச் அப்படியே மாறி இருக்கும். பட் நம்ம நல்லா போட்ட தொட்டு அந்த 4 wickets was a surprise for everyone. Nobody expected Washington Sundar to take 4 wickets. அதுவும் பெரிய விக்கெட், சின்ன விக்கெட்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் பிக் விக்கெட்ஸ். அதை எடுத்து மேட்சை மாத்தி that gave England 2 நியூ பால் ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் ஆக்சுவலா அந்த சினாரியோல இல்ல. ஆக்சுவலா நம்ம எக்ஸாம் டெஸ்ட் மேட்ச் நல்லா போட்டு இன்னொருத்தவங்க அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. பிகாஸ் நல்லா போட்டுட்டு அவர் ஸ்கோர் வாஸ் லெஸ்ஸர் ஃபார் அஸ் டு சேஸ். நல்லா போட்டுட்டு அதர்வைஸ் இட் ஹவ் பீன் 250. பட் டைமும் வேஸ்ட் ஆயிருக்கும். பட் இது நல்லா போட்டு மேட்ச் நம்ம கையில வந்தது. அண்ட் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர், இது வந்து லாஸ்ட் டே செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரெஷர். ஐ வில் நாட் பிளேம் எனி ஒன். ஏன்னா ரெண்டு டீமும் ஒஸ்ல கொடுத்தாங்க. தே ட்ரைட் தேர் பெஸ்ட் ஃபுல்லி. இந்த லார்ட்ஸ் விக்கெட் வந்து டெட் ரப்பர் ஆயிடுச்சுங்க. நீங்க என்னதான் வந்து குண்டு ஏத்தினாலும் ஒரு மாதிரி நின்று வர்றதுனால ஒரு டெய்லண்டர்ஸ்க்கும் வாங்கின்னு போகாது. ஸ்லிப்லையோ இல்லை பீட்டிங் த டிஃபென்ஸோ அந்த மாதிரி ஆகலை. ஸோ அவங்களோட டிஃபென்ஸையும் ஆடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி மேட்ச் இருக்க வரைக்கும் எவ்ரிபடி வில் என்ஜாய் வாட்சிங் டெஸ்ட் கிரிக்கெட். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. டிஃபென்ஸ் பாலா மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுட்டு அவர் ஹெல்மெட் வேற போட்டுருக்காரு. குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ள பால் பின்னாடி உருண்டு போயிடுச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் மேட்ச்ல பால் ஸ்டெம்ப்ல போட்டு பேஸ் விழுவாமலாம் இருந்திருக்கு. ஆமா, அதனால வந்து கிரிக்கெட் இஸ் ஆல். அதனால இந்த கேம் வந்து எவ்வளவுதான் 5 நாள் ஆடினா கூட இவ்வளவு பேர் உட்கார்ந்து புலம்பிட்டு பாக்குறதுக்கு ரீசன் இதுதான். திஸ் கேம் ஹஸ் காட் சோ many unknown factors. So அதனால ஐ என்ஜாய் தி மேட்ச். ரிசல்ட் வாட் 100%. அண்ட் இந்த மாதிரியான ஒரு காம்படிஷனோ ஒரு லைவ்லி கான்டெஸ்டோ பிட்வீன் பேட் அண்ட் பால் வேற எந்த ஃபார்மேட்லையும் உங்களுக்கு கிடைச்சிடாது. ஓகே, டு த பாயிண்ட் வேர் லாஸ்ட் ஓவரில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகலாம். சூப்பர் ஓவரில் ஒரு T20 ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகலாம். ஓடிஐயில் டை ஆகிற மேட்ச்சில் கிரியேட் ஆகலாம். இந்த மாதிரி பால் டு பால் நீங்கள் அப்படியே இன்வால்வ் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ்க்கும் சரி, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாதுன்றது தான் ஆணித்தனமான உண்மை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா 3-0 வின் பண்ணுற அளவுக்கு நிஜமாக பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் வந்துட்டு இருக்கு. பட் இன் பேட்சஸ் இங்கிலாந்து இஸ் ஸ்நாச்சிங் தட் அவே ஃப்ரம் இந்தியா அண்ட் தே ஆர் லீடிங் 2-1. நீங்கள் ஞாபகம் இருக்கா, ப்ரிவியூவில் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, இது என்ன இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணோடனே அப்படியே போயிடுவோமான்ட்டு. This is what I was mentioning and hinting. இங்கிலாண்டில் do not underestimate England. அவங்க வந்து கலெக்டிவாக எப்படி ஆடணும்னு தெரியும். They know where to win sessions or where to win even that 1 hour game slots. அதில் தான் மாறுன்றது அவங்களுக்கு கிளீனாக தெரியும். That is how they actually did it. After a long time, a very interesting test match. No doubt at all. With that note, we will definitely close this video. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். As I keep repeating, do like, share and subscribe to the channel.